நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். யோகிக்கு லவ் லெட்டரா? இது புதுசா லவ் பண்றவங்க தானே காதல் கடிதம் எல்லாம் எழுதுவாங்க. நீயும் யோகி லவ் பண்றது இந்த உலகத்துக்கே தெரியும். இந்த பாரு, அவருக்கு என்ன எழுதினாலும் என்ன திட்டினாலும் ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் தான், அந்த சிரிப்பு. அதுதான் உனக்கு கொடுக்க போறாரு. Will you please shut up? ஏய், என்ன அக்காவை பார்த்து ஷட் அப்னு சொல்ற? அக்கா காரி நான் இருக்கும் போது நீ லவ் பண்ற? இந்த பார், இப்ப நான் ஒரு கலெக்டரா ஆர்டர் போடுறேன். நான் கல்யாணம் பண்ற வரைக்கும் நீ யோகியை பார்க்க கூடாது, அவர் கூட பேசக்கூடாது. அம்மா தாயே, நீ போட்ட ஆர்டர்னால தான் இப்படி மங்குன்னு உட்காந்து உனக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இன்னொரு ஆர்டர் போட்டு என் கழுத்தை அறுக்காத. ஓ, நீ செஞ்ச தப்புக்கு லெட்டர் எழுதுறியா? இந்த பாரு, நான் தப்பு பண்ணல, நீ தப்பு பண்ண. சாரதா, ஒரு அக்கா மாதிரி பேசக்கூடாதா? எப்ப பார்த்தாலும் கலெக்டரா தான் இருக்கணுமா? ஆமா, நான் வீட்டில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, நான் கலெக்டர் தான். ரொம்ப பீத்துக்காத. நீ பாரு, ஒரு நாள் உன் பதவியை இழந்து இந்த ஊரை விட்டு ஓட போற, நான் தான் வந்து உன்னை காப்பாற்றணும். சாரதா, சக்தி, இப்ப எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்? உன்ன மாதிரி ஆபீசர்ஸோட கால் இந்த இடத்துல பட்டு புனிதமாவன இல்ல, அதனாலதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்களாம் யாருன்னு பாக்குறியா? ஏதோ தடுக்கி விழுந்து அடிப்பட்டவங்க இல்ல. நான் செஞ்ச துப்பாக்கி சூடு தப்புன்னு சொன்ன பாரு, அந்த இடத்துல கலவரத்துல அடிப்பட்டவங்க. படுக்கிறது கூட இடம் இல்லாம இங்க இருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, உள்ள இருக்காங்க. போய் பாரு, போ. அம்மா, கலெக்டர்மா, பாருங்கம்மா, இந்த கொடுமையை பாருங்கம்மா. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு குடும்பத்தோட கிளம்பினோம், இங்க அடிபட்டு கிடக்குறோம்மா. இந்த கொடுமையை பாருங்கம்மா. எங்களை காப்பாத்தணும், எங்களை காப்பாத்தணும். அம்மா, பச்சை பிள்ளையை விட்டுடுங்கம்மா. பாருங்கம்மா, ரெண்டு பேர பசங்களையும் அந்த படுபாவி பசங்க அட்டகாசத்தினால எப்படி கிடக்குதுங்க பாருங்கம்மா. இத்தனை வயசுக்கு மேல நான் எப்படி அம்மா இதுங்களை காப்பாற்ற முடியும்? உங்களுக்கு காப்பாற்றணும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கவர்மெண்ட் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்யும். அதுக்கு நான் உடனே ஏற்பாடு பண்றேன். என்ன நம்புங்க. பண்ணாதீங்க. என்னக்கா, கண் கலங்குறியா? கலிங்கத்து போர் முடிஞ்ச உடனே அடிப்பட்டவங்களையும் இறந்தவங்களையும் பார்த்து அசோகருக்கு தெளிவு வந்த மாதிரி உனக்கும் தெளிவு வந்திருக்குமே, நான் தப்பு பண்ணலன்னு. அந்த பொண்ணு பாருங்க, கல்யாணத்துக்காக நாள் குறிச்சிருந்தாங்க.
அந்த கலவரத்துல 4 ரவுடிங்க அவ கையை பிடிச்சி இழுத்து கையை உடைச்சிட்டாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணோட கை மட்டும் உடையல, அவ வாழ்க்கையும் உடைஞ்சு போச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அந்த ரவுடிங்க உன் கையை மட்டும்தான் இழுத்தாங்களா இல்ல வேற ஏதாவது செஞ்சாங்களான்னு கேட்டாங்க. இந்த அப்பாவி பசங்க என்ன பாவம் பண்ணாங்க? ஸ்கூலுக்கு போற பசங்க இப்படி உடல் கருகி ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காங்க. அந்த இடத்துக்கு மட்டும் நான் போலனா இவங்கள மார்ச்சுவரியில தான் பார்த்திருக்கணும். அங்க பார், அந்த பெரியவரை பார். ராமன் ஆண்டாலும் சரி, ராவண ஆண்டாலும் சரி, அவர் காலையில ஆபீஸ்க்கு போவாரு, சாயந்தரம் வீட்டுக்கு வருவாரு, 6 மணிக்கு மேல டிவி பாப்பாரு. இன்னைக்கு அடிபட்டு இப்படி படுத்திருக்காரு. அவர் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது? சொல்லுக்கா, நான் செஞ்சது தப்பான்னு சொல்லு. நீ மௌனமா இருக்கிறது பார்த்தா நான் செஞ்சது சரி, அதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன்னு நினைக்கிறேன். இது பாருக்கா, நான் தப்பு செய்யலைன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா மட்டும் போதும். ஆனா என் அக்கா யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க கூடாது. சக்தி, நீ தப்பு செய்யல, என் தங்கச்சி தப்பு செய்ய மாட்டா. ஆனா நீ செய்யற முறை தான் தப்பு. இப்ப கூட பாரு, இவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, போய் பார்க்கலான்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. எதுக்காக துப்பாக்கி முனையில என்ன கூட்டிட்டு வரணும்? அப்ப நீ செய்யற முறை தப்பு தானே? அக்கா, இந்த பாரு, நீ செய்யறதெல்லாம் கரெக்ட். ஆனா எடுப்பார் கைப்பிள்ளையா மாறிடக்கூடாது. அதனாலதான் உன்னை கண்டிச்சிட்டு இருக்கேன். இல்லக்கா, நான் செய்யறது கரெக்ட், நான் தப்பு, இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. இவங்களுக்கு எல்லாம் ஏதாவது உதவி செய்யணும். அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணலவா? ஓகே. குட் மார்னிங் சார். மார்னிங். ஹாய் சக்தி. என்ன யோகி, இங்க என்ன பண்றீங்க? அடிப்பட்ட குழந்தைய பார்க்க வந்தேன். பக்கத்துல யாரும் இல்லை, அதான் பால் பழம் வாங்கி கொடுத்து போலான்னு வந்தேன். ஆமா, நீ எங்க என்கொயரியா? ஒரு முக்கியமான விஷயம். என்ன யோகி, கையில அடிபட்டிருக்க? கலவரத்தில் ஒரு குழந்தைய காப்பாற்றும் போது கையில் அடிபட்டுடுச்சு. அந்த குழந்தைக்கு கண்ணில் பலமாக அடிபட்டு இருந்தது. நான் மட்டும் அந்த நேரத்தில் போய் காப்பாற்றலனா அந்த குழந்தையோட கண்ணு போயிருக்கும். இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்கோம். இப்படி சென்டிமெண்டலாக பேசி சக்தி பண்ணது நியாயம்னு சொல்ல வரீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பாருங்க யோகி, நீங்க பிடபிள்யூடி என்ஜினியரா இருங்க, அவளுக்கு லவரா இருங்க, ஆனா பாடி கார்டா மட்டும் இருக்காதீங்க. எல்லாம் உன்னால தான். யாரு இவரா? என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ரொமான்டிக்கா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் என்கிட்ட ஏதாவது பேசுவார்னா என்னை பத்தி எதுவுமே பேச மாட்டாரு. சாரதா அப்படி பண்ணாங்க, சாரதா இப்படி பண்ணாங்க, எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே பேசிட்டு இருப்பாரு. எனக்கு பாடி கார்டா இல்ல, உனக்கு பிஆர்ஓவா இருக்காரு. ஏதாவது திட்டினா அந்த யூசுவலா ஒரு சிரிப்பு வச்சிருக்காரு, அது சிரிச்சிடுவாரு. போலாமா யோகி? நீங்க போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சக்தி, நீ வரியா? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க போங்க. சக்தி, என் கார்ல போங்க, நான் அப்புறமா வரேன். யோகி, சக்தி அப்பாவி பொண்ணு, யாரு எது சொன்னாலும் நம்பிடுவா. நீங்க தான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரி. கும்பிடுறேங்க ஐயா. எங்க குடும்பமே உங்களை நம்பித்தாங்க ஐயா இருக்கு. என் புள்ள காலேஜுக்கு போகும்போது 4-5 பசங்களோட சேர்ந்து ஒரு பொட்ட புள்ளைய வயசு கோளாறுல கிண்டல் பண்ணிட்டாங்க ஐயா. அது பயந்து ஓடும்போது கீழே விழுந்து தலையில அடிபட்டுடுச்சுங்க ஐயா. ஆஸ்பத்திரியில இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குங்க ஐயா. மற்ற பசங்கெல்லாம் பணக்கார பசங்க தப்பிச்சிட்டானுங்க ஐயா. என் புள்ள ஏழை புள்ள, போலீஸ்காரங்க அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஐயா. ஐயா, என் சொத்து பத்தெல்லாம் வித்துதாங்க என் பிள்ளைய படிக்க வைக்கிற. நீங்க தான் என் பிள்ளைய காப்பாத்தணும், இல்லைன்னா நாங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கணும் ஐயா.
இந்த ஈஸ்வரன் முன்னாடி யாரும் நின்று அழக்கூடாது. விஷயத்த சொல்லணும். விஷயம் நடக்குங்கிற சந்தோஷத்துல அந்த ஆளு ஓடி போயிடணும். புரியுதா? முத்துக்கால ஐயா நேரா ஆஸ்பத்திரிக்கு போறேன். எந்த டாக்டர் அந்த பொண்ணுக்கு வைத்தியம் பார்க்குறாரோ அவரை பார்த்து இந்த பொண்ணு யாரும் தள்ளி விட்டு கீழே உழுவல, கல் தடுக்கி கீழே உளுந்து நெத்தியில் அடிபட்டுச்சுன்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடுறேன் ஐயா. ஐயா மனு கொடுக்க வந்திருக்காங்க. கலெக்டரும் எஸ்பியும் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வர சொல்லு. கும்பிடுதையா? என்னய்யா என்ன விஷயம்? என் காரியம் இது உன் காரியம் என் காரியம்? கட்டு ரொம்ப இழைச்சிருக்கியா? வயக்காட்டுல விளைஞ்ச நெல்லை வித்து கொண்டு வந்து எனக்கு இப்படித்தானுங்க கிடத்தது. காட்டை வித்துரு, அதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது. ஓய் ஐயா கும்பிடுங்க ஐயா. வெளியே வா. எங்க ஒளிர? காசெடு காசெடு. ஐயா உட்காந்து பேசிக்கிட்டு தான் விட்டனா அன்னைக்கு காரையை முடிஞ்சிட்டு காக்கா மாதிரி ஓடி போனேன். இன்னைக்கு தான் வந்திருக்கேன். பணம் தர்றேன். ஐயா வணக்கம் பேசிக்கிட்டு தானே. என்ன ஐயா நொய்யா? டேய் விஷயம் தெரியுமா? கடவுள் வரந்தாண்டா கொடுப்பான், பூசாரி தான் தட்சணை வாங்குவான். காசேடுறா. இதுக்கு தாண்டா உன்ன மாதிரி ஆளெல்லாம் கேட்டுக்கு வெளியே வச்சு துரத்தணுங்கிறது. ஐயா பார்க்க விட்டு தப்பா போச்சு. கொண்டா 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 கொண்டா. பரதேசி உன்ட்ட ஒண்ணுமே தேராது. ஐயா வந்துட்டு ஐயா. கலெக்டருக்கு கொடுக்க வேண்டியதும் வந்தாச்சியா. எஸ்பி கொடுக்க வேண்டியதும் தனித்தனியா பிரிச்சிட்டியா? வந்தாச்சியா. மார்னிங் டாடி. குட் மார்னிங். என்னப்பா? வாங்கிக்க போல. அது போலாம் மேடம். சரி போயிட்டு வரேன்ப்பா. ஐயா எஸ்பி அம்மாவை யோசிக்கவே விட மாட்டேங்கிறீங்க. யோசிக்கிறது எல்லாம் இந்த ஈஸ்வரன், செய்யறது மட்டும்தான் எஸ்பி வேலை. அங்க சரி, இங்க கலெக்டர் அம்மாவை எப்படி கரெக்ட் பண்ண போறீங்க? அம்மா வரங்க பாக்குற ஐயா. வர்றாங்க. சரிம்மா, நான் கண்டிப்பா சரிம்மா. இளைய கலெக்டர் இங்க வா. என்னப்பா? அம்மா மனு. என்ன இது? இந்த இளஞ்சி கிராமத்துக்கு நான் ஈஸ்வரன். மக்களோட குறையெல்லாம் எழுதி என்கிட்ட தரும், நான் உங்ககிட்ட கொடுக்கும். செய். மக்களோட குறையெல்லாம் தீர்க்கறதுக்கு அரசாங்கம் இருக்காங்க. நீங்க அரசாங்கம் இல்லப்பா, ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பாருங்க, உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா அதை கவனிக்கிறதுக்கு கலெக்டர் நான் இருக்கேன். உங்க குறையெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு நல்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி மீடியேட்டர்ஸ் கிட்ட எல்லாம் வந்துட்டு உங்க பணத்தையும் டைத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீ வளர்த்த பண்ண என்ன ஈஸ்வரனை இத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்தி, நீங்க கவலைப்படாதீங்கடா. இந்த மாதிரி 10 கலெக்டர் இந்த ஈஸ்வரன் உருவாக்கும். நீங்க போங்கடா, போங்க போங்க. நீ தான் அதுக்கெல்லாம் காரணம். பாரதியார் பாட்டு மண்ணாங்கட்டியெல்லாம் சொல்லி கொடுத்து அவளை கெடுத்து வச்சிருக்க. உன்ன கலெக்டருக்கு அப்பா மாதிரி நடந்துக்குங்க, கடத்தெரு மாதிரி நடந்துக்காதீங்க. குட் மார்னிங். குட் மார்னிங்.
ஹலோ, அம்மா சமுத்திரம் போலீஸ் ஸ்டேஷன். எஸ் மேடம். இன்ஸ்பெக்டர் இருக்காங்களா? இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன் மேடம். நான் எஸ்பி பேசுகிறேன். சொல்லுங்க மேடம். இந்த 4 பேர் சாராய கேஸில் பிடிச்சி வச்சிருக்கீங்களே, ஆமா மேடம், அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க. மேடம், அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. சரி, பரவாயில்ல. அதே பேரில் வேற 4 பேர் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். சரி. ஹலோ. ஹலோ. ஆலங்குடி போலீஸ் ஸ்டேஷன். எஸ் மேடம். இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். வணக்கம். வணக்கம். இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் அரெஸ்ட் பண்ணீங்களா? எஸ் மேடம். காலேஜ் போயிட்டு இருந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துருக்கானுங்க. கீழே விழுந்தாலும் அந்த பொண்ணுக்கு பலம் அடிபட்டிருக்கு. இந்த டாக்டர் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணு தடிக்கு கீழே விழுந்துருச்சுன்னு வந்திருக்கு. டாக்டர் ரிப்போர்ட் அப்படி இருக்கலாம் மேடம், ஆனா நேர்ல பார்த்தா சாட்சிகள் இருக்கே. அதெல்லாம் எப்படி? அடுத்தவங்க சொல்றது வச்சு கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா? டாக்டர் என்ன சொல்றாரோ அதான் இருக்கும். காலேஜ் பசங்க நாளைக்கு லைஃப் கெட்டு போயிடும். அவங்கள ரிலீஸ் பண்ணிடுங்க. சரி மேடம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஹலோ மேடம், தாசில்தார் வந்திருக்காரு. வர சொல்லுங்க. நீங்களும் கூட வாங்க. ஓகே மேடம். சார் மிஸ்டர் ராமநாதன். வணக்கம் மேடம். சமுத்திரத்தில் தாசில்தாரா இருக்காரு. தெரியும், உட்காருங்க. பரவாயில்ல மேடம். வர சொன்னீங்களா மேடம்? உங்க தாலுக்கால நடக்க வேண்டிய சாராய கடை ஏலத்துக்கு ஏற்பாடுகள் எல்லாம் சரியா இருக்கா? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு மேடம். ஏலம் சரியா நடக்கும்ல? இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏலத்தோட அமௌண்ட் ஜாஸ்தி ஆகாம பாத்துக்குவீங்களா? அப்படிலாம் ஒன்றும் நடக்காது மேடம். அப்படி ஏதாவது ஒரு அசம்பாவம் நடந்துச்சு, அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. உங்க மேலதான் ஆக்ஷன் எடுப்பேன். அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மேடம். யூஸ்வலா உங்க அப்பா தான் சாராய கடை ஏலத்தை. யாரு? சாரி மேடம். யூஸ்வலா மிஸ்டர் ஈஸ்வரன் தான் எல்லா கடையும் ஏலம் எடுப்பாரு. ஆனா பாருங்க, இந்த வருஷம் எம்எல்ஏ விஸ்வநாதன் ஏலம் எடுக்கிறதுனால அவங்க 2 பேருக்குள்ள ஈகோ போட்டியினால ஏலம் நல்லாவே போகும் மேடம். ரெவென்யூ நல்லா வரும் மேடம். குட். சாராய கடை நடத்துறது சரி தப்புங்கிறது வேற விஷயம். ஆனா அதுல இருந்து வர வருமானம் அரசாங்கத்தோட நல்ல திட்டத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கு. சரி, எந்த அசம்பாவும் நடக்காம பாத்துங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே மேடம். சரி. ஐயா, சாராயம் வருது, ஏற்பாடுலாம் பண்ணிட்டியா? ஐயா, பயலுக பணத்தை நீட்டிருக்கானுங்க. யாரு பேர்ல எடுக்கிறத நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவேன். ஐயா, என்னல புதுசா கேட்குற? இந்த சாணி வர்ற கோவிந்தன், அப்புறம் இந்த மாடு மேய்க்கிறானே, அவன் பேர் என்ன? முத்துசாமி. அவன் பேர்லாச்சும் எடுத்து தொலைல. என்னங்க ஐயா, ஒவ்வொரு தடையும் பணத்தை கொட்டி கடை ஏலம் எடுக்கிறோம். கடை ஏலம் எடுத்து நடத்துறப்ப போர்டில் கடையின் உரிமையாளர் இந்த நாய் நரி பேரெல்லாம் பார்க்குறப்ப மனசு ரொம்ப வேதனைப்படுதுங்க ஐயா. இந்த தடவை ஏலத்தில் உங்க பேர்ல ஒரு 4 கடை எடுத்தா நல்லா இருக்குங்க ஐயா. இல்லை, எனக்கு இதுலலாம் விருப்பம் இல்லைல்ல. அப்படி இருந்திருந்தா நம்ம ஊர் எல்லையில் ஒரு பெரிய போர்டு இருக்கிறதுல, திருநெல்வேலி ஜில்லா அவங்கள வரவேற்குதுன்னு. அதுக்கு பதிலா ஈஸ்வரன் ஜில்லா உங்களை அழைக்கிறதுன்னு இருந்திருக்கும். இல்லை, இந்த சூளை இந்த நாய் பேர்ல இருக்கு. என் வண்டிகள்லாம் யார் பேர்ல இருக்கு? நான் நிற்கிறேன் எருமை, இவன் பேர்ல இருக்கு. இவ்வளோ ஏன், என் வீடுகள்லாம் நாய். நீதான்ல, உன் பேர்ல தானே இருக்கு. இவ்வளவு பண வசதி இருந்தும் எப்படியா எளிமையா இருக்கீங்க? எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லைல்ல. நான் விரும்புறதெல்லாம், நான் எங்க போனாலும் யாரா இருந்தாலும் என் முன்னால எந்திரிச்சு நின்று எனக்கு மரியாதை கொடுக்கணும். நான் ஆசைப்பட்டது சாதிச்சிட்டேன். அத்தனை போதும் எனக்கு. ஐயா,
அந்த பணத்தை எல்லாம் ஜாக்கிரதை எடுத்து கட்டி போங்களே. என்ன? சரிங்கய்யா. ஒத்துக்கால ஐயா, இந்த வாட்டி சாரா ஏலத்துக்கு எனக்கு எதிரா அந்த நாய் விஸ்வநாதன் வரப்போறான்னு கேள்விப்பட்டேன். அவன் தலை அங்க எங்கேயாச்சும் தெரிஞ்சது சீவீடு. சரிங்க ஐயா. டேய், மாசம் உட்காராம கட்டுறா கட்டுறா. ஹோய், 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 ஹோய். ஏம்ல சுந்தரவல்லி, என்னங்க? பூசைக்கெல்லாம் தயாரா? ஆ. ஏய், ஒட்டி ஜாக்கிரதல. வரிசையா மாட்டுக்கு முன்னாடி அடிக்க வைல. சரி நாச்சே. ஆ. இல்ல அதை எடுமல. பாத்துக்கிட்டு நிக்கிய, எடுத்து அடுக்குமல. என்னங்க இது? இம்புட்டு பணம் அந்த பெடி ஃபுல்லா பணமா கிடக்கு? எல்லாம் கட்சி பணமா? இதை எடுத்துட்டு நம்ம ஊரை விட்டு ஓட போறோமா? ஏய், உன்னை எச்சில எடுக்கதான் சொல்லிருக்கு, என்ன சொல்லல. இதெல்லாம் என்றதுக்கு அங்க வேற ஒருத்தர் இருக்காமல, அது தெரிஞ்சுக்க. ஏய் கொப்பர, சொல்லுங்க நாச்சே. தள்ளுல. இந்த பணம் எல்லாத்தையும் டிடியா மாத்திக்கிட்டு சாராய கடை ஏலம் எடுக்கிற இடத்துக்கு வந்து சேரு. இந்த முறை ஒரு கடையை கூட ஈஸ்வரன் ஏலம் எடுக்க கூடாதுமல, புரியுதா? அப்படி போடுங்க அண்ணாச்சி அருவாள. அந்த ஈஸ்வரனோட சாராய சாம்ராஜ்யத்தை அழிக்கணும் அண்ணாச்சி. அண்ணாச்சி, எய்த்து கேட்க ஆள் இல்லைன்னா எலி கூட புலிவேஷம் போடுமா. அந்த ஈஸ்வரங்கிற எலி இப்ப புலிவேஷம் போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த ஈஸ்வரன் பயல அடக்கணும் அண்ணாச்சி. ரத்த ஆறே ஓடினாலும் பரவாயில்லமல, இந்த முறை நான் தான் முழுசா எல்லா சாராய கடையும் ஏலம் எடுக்கணும்ல. அவனை இந்த ஊரை விட்டே ஓட வைக்கணும்ல. நான் இந்த ஊர்ல தலை நிமிந்து நடக்கணும்னா அவன் ஒழியணும்ல. நம்மள பேசாம இருக்கிய? இல்ல, இது வரைக்கும் சில்லற விஷயத்துல அவங்க கூட போட்டி போட்டுக்கிட்டு இருந்தோம். சாராய கடை ஏலத்துல தலைய விட்டோம்னா அவனுக்கு கோவம் வந்துடும். சும்மா போற புலியோட வாழை எதுக்கு என்னாச்சு இழுக்கணும்? யாமல, ஊரை விட்டு ஊரு புழைக்க வந்த பையன் அவன். அவனுக்கு பயந்துகிட்டு சும்மா இருக்க சொல்றியா நீ? அவன் என் தலை மேல உட்காந்துக்கிட்டு என் மூஞ்சிக்கு நேரா காலை ஆட்டிக்கிட்டு இருப்பான். நான் பார்த்துக்கிட்டு வாயில விரல வச்சுக்கிட்டு இருக்கணுமாம்ல. ஒரு பொண்ணு எஸ்பி, ஒரு பொண்ணு கலெக்டருங்கிறதுக்காக நாம எல்லாரும் அவனுக்கு ஒத்தடிமையா சேவகம் பண்ணணுமாம்ல. கபார், அந்த ரவுடிக்கு இந்த அரசியல்வாதி யாருன்னு நான் காமிக்கணும்ல. நாளைக்கு சாராய கடை ஏலத்தில் அவன் ஏதாவது குசும்பு பண்ணுனா அவனை அடி அடின்னு அடிச்சு அடி மாடா இந்த மாட்டு கொட்டாய் கழிச்சிருவாம்ல. நம்ம ஆளுகளை வச்சு அவனை நான் கறந்துடுறேன். ஐயா, பணம் கொண்டு வந்துட்டேன். எலும்ப கவனது மாதிரி வர்ற. அசந்த 4 கட்டு உருவலான்னு பாக்குறேன். நானே 8 கட்டு உருவிருக்கேன். நீயும் உருவாத ரொம்ப குறைஞ்சிரும். ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க. அருவாலை தூக்கிறதுக்கு ஆளு கூப்பிட்டா எலி பிடிக்கிறவங்களாம் கொண்டு வந்திருக்கேன். ஆளை பார்த்து இடம் போடாத கணக்கு. கணக்கு இல்ல, பாரு டை கட்டிருக்கேன். பிஏ, பர்சனல் அசிஸ்டன்ட், ஆல் இன் ஆல். எப்படி சொன்னாலும் ஐயாவுக்கு பூஜா தூக்குற எடுபடி தானே நீ. இதுக்கு கணக்கே பரவாயில்ல. கணக்கு உனக்கு ஒரு கதை தெரியுமா? ஒரு நாய் முயலை துரத்திட்டு ரொம்ப தூரம் ஓடிச்சான். குறிப்பிட்ட தூரம் ஓடின உடனே முயல் நாயை முறைச்சிட்டு நின்று போச்சான். அந்த இடத்துக்கு பேர் தான் பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சியில கால் எடுத்து வச்ச உடனே முயலுக்கு வீரம் வந்த மாதிரி ஈஸ்வர ஐயாவுக்குன்னா அருவா தூக்குறவன் நோஞ்சானா இருந்தாலும் தன்னால வீரம் வரும்ல. ரொம்ப அதிகமா பேசுற. ஈஸ்வரன் ஐயா இங்க இல்ல, முத்துக்கால் ஐயா தான் இருக்கார். எனக்கு ஜால்ரா போடு, நல்லா இருப்பேன். சொட்டா கொண்டா. இல்லை, இந்த பணம் எல்லா பயலுக்கும் சாராயத்தை உள்ள ஊத்து.
அதுக்கு மேல பிரியாணி இருக்கும். ஏழை எடுக்கிற இடத்துல ஐயாவை எதிர்த்து எவன் என்ன பேசினாலும் சரி யோசிக்காம போட்டு. அந்த விஸ்வநாதன் டெல்லி எருமை வரும். அது உடம்புல யார் யாருக்கு என்னென்ன ஏரியா பிடிக்குமோ முதல்ல அதை விட்டுங்க. அதை கையோட எடுத்துட்டு வாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி முத்துக்கால் ஐயா கொடுப்பார். ஓ அண்ணாச்சியோட வந்து குறை கொடுங்களேன். அண்ணாச்சி வாழ்க, அண்ணாச்சி வாழ்க, எம்எல்ஏ அண்ணாச்சி வாழ்க, அண்ணாச்சி எம்எல்ஏ வாழ்க, வாழ்க, எம்எல்ஏ அண்ணாச்சி வாழ்க, அண்ணாச்சி எம்எல்ஏ வாழ்க, அண்ணாச்சி எங்கள் அண்ணாச்சி அண்ணாச்சி வாழ்க, அண்ணாச்சி வாழ்க, அண்ணாச்சி வாழ்க, அண்ணாச்சி வாழ்க, அண்ணாச்சி வாழ்க, 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 எம்எல்ஏ அண்ணாச்சி வாழ்க, எம்எல்ஏ அண்ணாச்சி நம்ம ஆளுங்களாம் பெரிய கொலகாரங்களா இருப்பானுங்க கூட அண்ணாச்சி. ஏற்பாடுலாம் பலமா தான் இருக்கும்ல. சுத்தல ஆளுவ இளம் கால மாதிரி தான் இருக்கானுவா. பின்ன நம்ம பயலுல தூக்கத்துல எழுப்பி அருவா கொடுத்தாலும் எவனை வெட்ட சொல்றோமோ அவனை கரெக்டா வெட்டிட்டு வந்துருவாங்கல்ல. அண்ணாச்சி ஆளு அருவாள் ரெடியா இருக்கு. எதுக்கு இருக்கட்டுமேனு குவாரில இருந்து வெடிகுண்டு எடுத்து வந்திருக்கேன். ஏய் பார்த்து ஜாக்கிரதல. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அண்ணாச்சி. இன்னைக்கு நேத்தா வெடி மருந்து சுத்துறோம். இது எங்களுக்கு கை வந்த கலை. பாருமல, நாம ஏலம் கேட்க போற விஷயம் அந்த ஈஸ்வர் பயலுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சுமல. அதனால நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ல. அண்ணாச்சி நம்ம கூட்டத்துல எவனோ ஒருத்தன் காட்டி கொடுக்கிற கருங்காலி இருக்கிறான் அண்ணாச்சி. அண்ணாச்சி அந்த பயலை கண்டுபிடிச்சு மாறுகை வாங்க அண்ணாச்சி. ஏலே இப்படி பாஞ்சு பாஞ்சு விசுவாசம் காட்டுறவன் மேலதான்ல எனக்கு சந்தேகமே அதிகமாகுது. அண்ணாச்சி என்னைய சந்தேகப்படுறீங்க? அனுமாரு நெஞ்ச கிழிச்சு காட்டினப்போ உள்ள ராமர் இருந்தாராம். நீங்க நெஞ்ச கிழிச்சு பாருங்க அண்ணாச்சி, உள்ள நீங்க இருப்பீங்க. என்னைய சந்தேகப்படுறீங்க? இப்பதான்ல எனக்கு சந்தேகம் அதிகமா வந்துருச்சு. கிழிச்சு பாத்துருவோம்ல. அண்ணாச்சி அதெல்லாம் எதுக்கு அண்ணாச்சி? அந்த நெப்போலியனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏம்ல படிப்பை பத்தி என்கிட்டயே பேசுறியாம்ல? உனக்கு ஏத்தம் ஜாஸ்தி தாம்ல. என்ன எம்எல்ஏ ஆக போறேன்னு கனவுல இருக்கியாம்ல? வகுந்துருவன் வகுந்து. பாருங்களேன், அந்த ஈஸ்வரம் பையன் ஏதாவது ஏலத்துல வாய திறந்தான் சொரிமல அவனை வகுந்துரும்ல. இதனால நான் 3 வருஷம் ஜெயில இருந்து எம்எல்ஏவுக்கு நிக்க முடியாம போனாலும் பரவாயில்ல. ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல நான் பாத்துக்கிறேன்ல. புரியுதா? ஈஸ்வரையா 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 அம்பாசமுத்திரம் தாலுகாவை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் சாராய கடை ஏலம் 4.25 லட்சம் ரூபாய்க்கு போயிருக்கு. இந்த வருஷம் அந்த ஏலம் அதை விட அதிகமா போனாத்தான் இன்னைய ஏலத்தை கன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இன்னைய ஏலத்தை கேன்சல் பண்ணிவிட்டு மறு ஏலம் விடுறதுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கு. இப்ப நம்ம ஏலத்தை ஆரம்பிக்கலாம்.
தமிழக அரசு சார்பில் அம்பாசமுத்திர தாலுகா சாராயக்கடை ஏலம் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் திருநெல்வேலி அப்படிங்கிற பேருக்கு டிமாண்ட் டிராஃப்ட் 1 லட்சம் ரூபாய்க்கு யார் கட்டியிருக்காங்களோ, செக்யூரிட்டி டெபாசிட் ரூபாய் 10,000 யார் கொடுத்திருக்கீங்களோ அவங்க மாத்திரம் தான் ஏலம் எடுக்கிற இடத்துல அனுமதிக்கப்படுவார்கள். அதுவும் இல்லாம ஒவ்வொரு டிவிஷனுக்கு யார் விண்ணப்பிச்சிருக்காங்களோ அவங்க மாத்திரம்தான் சாராயக்கடை ஏலத்தில் அனுமதிக்கப்படுவார்கள், இருக்க வைக்கப்படுவார்கள். ஒரு ஏலம் முடிந்த பிறகு ஏல அமௌண்ட் எவ்வளவோ சாயந்தரம் 6 மணிக்குள்ள பணத்தை எல்லாம் கட்டிடணும். அப்படி கட்டலைன்னா ஏலம் செல்லுபடியாகாது. டிவிஷன் 164 அம்பாசமுத்திரம் தாலுகா சாராயக்கடை ஏலம் இப்பொழுது விடப்படுகிறது. டிவிஷன் 164 கடை எண் 72 அரசு நிர்ணயித்த தொகை 4.25 லட்சம் ரூபாய். 4,30,000 4,40,000 4,50,000 4,70,000 4,80,000 4,90,000 5,10 6. இதுக்கு மேல எவனாச்சும் ஏலத்தை இங்க கேட்டா கேட்க சொன்னவன் தலை இங்க உருளும். ஏத்தி கேட்டு ஏலம் எடுக்க வக்கில்லாதவெல்லாம் எதுக்கு ஏலத்துக்கு வர்றீங்க? அடுத்த கடை ஏலத்தொகை 7.25 லட்சம் ரூபாய். 8 9 10 11 12 12 13 லட்சம் ரூபாய்ல 14 ஏய், நீ எவ்வளவு தான் ஏலத்தொகையை ஏத்துனாலும் கடையை எடுக்க போறது ஏன் ஆளுதான். என் ஆளு அந்த ஏலத்தை எடுத்துட்டா நீ முறுக்கி விட்டுருக்கிய அந்த மீசை அதை எடுத்துக்கிறியாம்லா? என்னடே சொன்ன? ஹலோ. வணக்கம் மேடம். நான் அம்பாசமுத்திரம் தாசில்தார் ராமநாதன் பேசுறேன் மேடம். எஸ் மிஸ்டர் ராமநாதன். எனி ப்ராப்ளம்? ஆமா மேடம். மிஸ்டர் ஈஸ்வர பாண்டியனும் எம்எல்ஏ விஸ்வநாதனும் அவங்க உங்க அடியாளோட வந்திருக்காங்க மேடம். அவங்க 2 பேர்ல யார் ஏலம் கேட்டாலும் தகராறு நடந்துகிட்டு இருக்கு மேடம். சோ வாட்? ஏலத்தை ஒத்தி வச்சிடலாம் மேடம். இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? தனி மனுஷன் பிரச்சனைக்காக கவர்மெண்ட் பின் வாங்குறதா? போலீஸ்காரங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? போலீஸ்காரங்க வந்திருக்காங்க மேடம். நாளைக்கு ரிட்டையர் ஆகிற வயசுல 2 பேர் வந்திருக்காங்க மேடம். அவங்கள வச்சுக்கிட்டு இந்த ஏலத்தை கண்டினியூ பண்றது முடியாது மேடம். அந்த 2 போலீஸ்காரங்களும் மிஸ்டர் ஈஸ்வர பாண்டிய கிட்டையும் எம்எல்ஏ விஸ்வநாதன் கிட்டையும் ஏலத்தை ஒழுங்கா நடத்தும்படி கெஞ்சி கெஞ்சி பார்த்தாங்க மேடம். ஆனா ஒன்றும் நடக்கல. இன்ஃபேக்ட் அந்த 2 போலீஸ்காரங்களும் கேட்டுக்கிட்டதுனால மேடம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். டிஸ்ட்ரிக்ட் நிர்வாகிகள் 4 போலீஸ்காரங்க கெஞ்சறாங்கிறதுக்காக ஒரு ஏலத்தை தள்ளி வைக்கிறது முட்டாள்தனம். நீங்களா தாசில்தாரா இருக்கிறதுக்கு அருகதையே இல்ல. இல்ல மேடம், சாரி. இந்த ஏலத்தை தள்ளி வச்சுட்டு இன்னொரு நாளைக்கு வச்சா இந்த ஈஸ்வரன் பாண்டியனும் எம்எல்ஏவும் காந்தியாவும் புத்தராவும் மாறிடுவாங்களா? லுக் மிஸ்டர் ராமநாதன், ரவுடி பசங்களுக்காக கவர்மெண்ட் பணிஞ்சு போறது நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். இந்த ஏலம் நடந்தே தீரணும். நான் எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி அடிஷனல் போலீஸ் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஏலம் நடத்துறதுக்கு வழியை பாருங்க. எஸ் மேடம். என்ன மிஸ்டர் ராமநாதன், மேடம் ஏலத்தை நடத்த சொல்றாங்களா? ஆமா சார். எனக்கு தெரியும், உமக்கு தெரியணுமே. வாரோம். ஐயோ, எஸ்பி சக்தி ஈஸ்வர் ஹியர். ஹலோ. சொல்லுக்கா. நான் கலெக்டர் பேசுறேன். சொல்லுங்க மேடம். சாரி. அம்பாசமுத்திரம் சாராயக்கடை இடத்துல ஈஸ்வரன் பாண்டியனுக்கும் விஸ்வநாதனுக்கும் ஏதோ மோதல் ஏற்படுற சூழ்நிலை இருக்கு. அப்படி ஒரு தகவல் எனக்கு வரலையே. லா அண்ட் ஆர்டர் மோசமா இருக்கே. ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கு நிலைமை தெரியலன்னா உங்க டிபார்ட்மெண்ட் சரியா செயல்படலன்னு அர்த்தம். மேடம், நீங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கலாம், ஆனா வாய்க்கு வந்தபடி எங்க டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்லாதீங்க.
உங்க பிரச்சனை என்னவோ அது சொல்லுங்க. அம்பா சமுத்திரம் சாராய கடை ஏலம் நியாயமான சூழ்நிலையில நடக்கல. நாடு முழுக்க அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சாராய கடை ஏலங்கிறது பெரிய மனுஷங்க நடுவுல நடக்கிற ஒரு பவர் பிளே. நாம எல்லாம் சாதாரண கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ். உங்ககிட்ட உபதேசம் கேட்கறதுக்காக நான் ஃபோன் பண்ணல. போலீஸ் பாதுகாப்பு அதிகமா வேணும். அங்க போதுமான அளவுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கேனே, அது பத்தாது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் மேடம்? டிஸ்ட்ரிக்ட் முழுக்க இன்னைக்கு ஏலம் நடந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துக்கும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாகணும். எல்லா போலீஸும் ஒரே இடத்துக்கு அனுப்ப முடியாது. நீங்க வேணும்னா ஏலத்தை தள்ளி வைங்க. உங்க லிமிட்டை மீறி நீங்க பேசுறீங்க. ஏலத்தை தள்ளி வைக்க சொல்றதுக்கு நீங்க யாரு? ஹோம் செக்ரட்டரியா? லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு நான் சொன்ன ஒரு சின்ன ஆலோசனை. உங்க ஆலோசனை கேட்கறதுக்கு எனக்கு அவசியம் இல்லை. அது உங்க இஷ்டம். இதுக்கு மேல என்னால போலீஸ் அனுப்ப முடியாது. பெரிய மனுஷங்களை போலீஸை வச்சு மிரட்ட முடியாது மேடம். அவங்க கிட்ட பேசுற விதத்துல பேசி பிரச்சனை வராம பாத்துக்கிறது உங்க வேலை. நீங்க எனக்கு என் வேலை சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஏலத்துல அசம்பாவம் ஏதாவது நடந்துச்சுன்னா அதோட விளைவுகளை நீங்க தான் சந்திக்கணும். மறந்துடாதீங்க மேடம், நீங்க வெறும் கலெக்டர் தான், சர்வாதிகாரி இல்லை. சூழ்நிலை மோசமா இருக்குன்னு தெரிஞ்சோம் உங்க ஈகோனால இந்த ஏலத்தை நடத்தணும்னு நினைக்கிறீங்க. நடத்துங்க. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா விளைவுகள் நீங்க சந்திக்கணுமா நான் சந்திக்கணுமான்னு பார்க்கலாம். எஸ்பி, ஒரு பிரச்சனையை நீங்க ஒரு பெரிய இஷ்யூ ஆக்க பாக்குறீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அதிகாரத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு என் அப்பா சொல்லியிருக்காரு. நான் என் அப்பா பொண்ணு. தேங்க்யூ மேடம். இரியா அங்க உட்காந்து அங்க போய் பாரியா போலியா வயா டிஎஸ்பி, அந்த ரவுடி பண்ண காரியத்தை பத்தியாயா? இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஒரு எம்எல்ஏ ஏலம் கேட்க வரக்கூடாதயா? அந்த ஈஸ்வரனை கைது பண்ண வரைக்கும் விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் விடவே மாட்டோம். அந்த பையலை கைது பண்ண வரைக்கும் நாங்க விட மாட்டோம். இதை நான் சட்டசபை வரை கொண்டு போவேன். அதெல்லாம் அப்புறம் பாப்போம் சார். முதல்ல ஏலம் நல்லபடியா நடக்கணும். கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க சார். அத போய் அவன்கிட்ட சொல்லியா என்கிட்ட பேசிட்டு இருக்க? போய் அவனை கேளு. சும்மா இருங்க. சும்மா எவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் அடக்க முடியல. அமைதியா இருங்க சார். அமைதியா இருங்க சார். முதல்ல உங்க ஆளுகளை கலைஞ்சு போக சொல்லி எஸ்மியோட சொன்னாங்க. ஏலத்தை நல்லபடியா நடத்தலாம் சார். எங்களால் ஏலம் தந்து போச்சு. அந்த உதவாக்கிற எம்எல்ஏவோட ரவுடி பசங்க கத்தி தம்பத்தோட வருவாங்க எங்களை வெட்ட. நாங்க மட்டும் மயில் தோகை எடுத்துட்டு வரணுமா வீசி விட? போய் முதல்ல அவனோட கும்பலை கலைஞ்சு போக சொல்லு. இல்லைன்னா எஸ்பி பொண்ணு வந்துருவா. எதுக்கு சார் எஸ்பி மேடம்லாம்? நாங்களே பாத்துக்கிறோம் சார். ஐயா தான் சொல்லிட்டாருல, அங்க போய் பாருங்க. போங்க. ஊரை கொளுத்து வேண்டா. எவனுக்கு பயப்படாதீங்க. எவனுக்கு பயப்பட வேணாம். என்ன சொன்ன அந்த ரவுடி? சார் முதல்ல உங்க ஆளுகளை கொஞ்சம் கலைஞ்சு போக சொல்லுங்க சார். உங்க எஸ்பியோட அப்பான்னு அவன் ரவுடிகளோட வரலாம், நான் எங்க ஆளுங்களோட வரக்கூடாதாமா? விலகல சொல்லுங்க அண்ணாச்சி. விலகு சார். உங்களுக்கு எதிராக என்னைக்கா நான் நடந்திருக்கேன்னா, லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்தா நான் தானே சார் பொறுப்பு. ப்ளீஸ் தயவு செய்து உங்க ஆளுகளை கலைஞ்சு போக சொல்லுங்க. சரியா? முதல்ல அவன் ஆளுகளை அவன் அனுப்புறானா கேளு. அதுக்கப்புறம் என் ஆளுகளை நான் அனுப்புறேன். வா. அண்ணாச்சி சொல்லிட்டாருல்ல. சார் அவங்க கலைஞ்சு போறேன்னு சொல்லிட்டாங்க. ஏலத்தை நல்லபடியா நடத்தலாம் சார். நடத்துவோம். ஆனா நான் ஏலம் கேட்கும்போது
அந்த எம்எல்ஏ இடையில ஏதாச்சும் ஏடா கூடமா பேசினா அப்புறம் நான் பேச மாட்டேன். என் கலெக்டர் பொண்ணு தான் இங்க வந்து பேசும். புரிஞ்சதா? சார் எதுக்கு சார் கலெக்டர் மேடம் எங்க ஐயா பத்தி உனக்கு தெரியாது. கலெக்டர் அம்மா தான் வந்து அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. நான் பாத்துக்கிறேன். அமைதியா இருங்க. நான் பாத்துக்கிறேன்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.